வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். ஆளுநருடன் அதிமுக எம்எல்ஏக்கள் திடீர் சந்திப்பு. சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்கும்படி முதல்வருக்கு உத்தரவிடும்படி வலியுறுத்தல். பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்தார் முதல்வர். புதுவை மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை. நஷ்டஈடு வழங்காமல் தொடர் இழுத்தடிப்பு. கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவக் கல்லூரியின் ஆம்புலன்ஸ் வேன் அதிரடியாக ஜப்தி. இனி விரிவான செய்திகள். புதுவை சட்டமன்றத்தில் என்ஆர் காங்கிரஸ் அரசு மெஜாரிட்டியை நிரூபிக்க உத்தரவிட வேண்டும் என துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் அதிமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசால் நியமிக்கப்படும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னென்ன தகுதிகள் அதிகாரங்கள் உள்ளன என்பது குறித்து இதுவரை வரையறுக்கப்படாத நிலையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமனம் செய்யக்கூடாது என வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநரை வியாழக்கிழமை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் ஸ்திரத்தன்மை இழந்துள்ள புதுவை அரசு சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட வேண்டும் எனவும் 1964ஆம் ஆண்டு யூனியன் ஆட்சி பரப்பு சட்டப்படி சபாநாயகர் தேர்தலை நடத்த ஆளுநர் உடனடியாக நாள் குறிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். கடந்த காலங்களில் சபாநாயகர் தேர்தலை நடத்தவும் மெஜாரிட்டியை நிரூபிக்கவும் ஆட்சியாளர்களின் எண்ணப்படி சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதை அதிமுகவினர் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்தித்து பேசிய முதல்வர் ரங்கசாமி தனது ஆட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங், உள்துறை அமைச்சர் சிதம்பரம் ஆகியோரை சந்தித்துள்ளது புதுவை அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பரபரப்புடன் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவையில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் போது அதிமுக கூட்டணியுடன் போட்டியிட்டு 15 இடங்களை பிடித்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி சுயேட்சை எம்எல்ஏ விஎம்சி சிவகுமார் ஆதரவுடன் தனித்து ஆட்சி அமைத்தது. இதனால் புதுவை முதல்வராக என்ஆர் காங்கிரசின் தலைவர் ரங்கசாமி கடந்த மாதம் 16ஆம் தேதி பதவியேற்றார். இந்நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் புதிய அமைச்சர்களாக சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், கல்யாணசுந்தரம் ஆகியோர் பதவியேற்றனர். தற்போது என்ஆர் காங்கிரசின் பலமும் எதிர்கட்சிகளின் பலமும் சமநிலையில் உள்ளது. சபாநாயகர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதில் எதிர்கட்சிகள் போட்டியிட்டால் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும். இதனால் முதல்வர் ரங்கசாமி காங்கிரசின் ஆதரவை பெற கடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதுபோன்ற சூழ்நிலையில் புதன்கிழமை காலை டில்லி சென்ற முதல்வர் ரங்கசாமி காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்தித்து ஆதரவு கேட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங், உள்துறை அமைச்சர் சிதம்பரம் ஆகியோரையும் முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசினார். அப்போது அவர் புதுவை மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் நியமன எம்எல்ஏக்களை நியமனம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். முதல்வர் ரங்கசாமியின் டில்லி பயணம் புதுவை அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் என்ன நடக்குமோ என்ற ஆர்வத்தில் காங்கிரசாரும் என்ஆர் காங்கிரசாரும் உள்ளனர். புதுவையில் நஷ்ட ஈடு வழங்காத தனியார் மருத்துவக் கல்லூரியின் ஆம்புலன்ஸ் வேன் ஜப்தி செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் கிராமத்தை சேர்ந்த மணிகண்ணன் என்பவர் வயிற்று வலி காரணமாக கடந்த 2006ஆம் ஆண்டு கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அங்கு அவருக்கு இருமுறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட போதிலும் குணமாகாத நிலையில் 2006 ஏப்ரல் மாதம் மரணமடைந்தார். தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததால் தான் தனது கணவர் மரணமடைந்தார் என்பதால் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என பாண்ருட்டி நீதிமன்றத்தில் மனைவி விஜயா வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட மணிகண்ணன் குடும்பத்திற்கு 2,02,917 ரூபாயினை நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. ஆனால் இந்த தொகை வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுவதால் தீர்ப்பின் நகலை புதுவை நீதிமன்றத்திற்கு பாண்ருட்டி கோர்ட் அனுப்பி வைத்தது. இதனை ஏற்றுக்கொண்ட புதுவை நீதிமன்றம் தனியார் மருத்துவக் கல்லூரியின் ஆம்புலன்ஸ் வேனை ஜப்தி செய்யும்படி உத்தரவிட்டது. இதன்படி கல்லூரி வளாகத்தில் நின்றிருந்த ஆம்புலன்ஸ் வேனை
அமினா ஜெய அம்பி தலைமையிலான ஊழியர்கள் ஜப்தி செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். தமிழகத்தில் புதுவை பதிவெண் கொண்ட லாரிகள் மணல் அள்ள அனுமதி தர வேண்டும் என இரு மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதி இருப்பதாக டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்க கௌரவ தலைவர் கீதநாதன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் புதுவை பதிவெண் கொண்ட லாரிகள் மணல் அள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்து இரு மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதி உள்ளோம் என்றும், தமிழகத்தில் மணல் அள்ள அனுமதி மறுக்கப்படுவதால் புதுவையில் மணலின் விலை உயர்ந்துள்ளது என்றார். புதுவையில் ஓடும் டிப்பர் லாரிகளை நம்பி 250 குடும்பங்கள் உள்ளன என்ற அவர், தமிழகத்தில் 2 யூனிட் மணலின் விலை 624 ரூபாய் என்ற நிலையில் அந்த மணல் புதுவையில் 12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது என்றும், எனவே புதுவை அரசு தமிழக அரசிடம் பேசி மணல் அள்ள அனுமதி பெற்று தர வேண்டும் என்றார். புதுவையில் நடத்தப்பட்ட சத்துணவு பயிற்சி முகாமில் பல்வேறு பகுதியை சேர்ந்த பெண்கள் பங்கேற்று ஆர்வமுடன் பயிற்சி பெற்றனர். மத்திய அரசின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து வாரியம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், புதுவை சாரோன் சொசைட்டி ஆகியவை இணைந்து சத்துணவு மற்றும் காய்கனிகள் பதனிடும் பயிற்சி முகாமை லாஸ்பேட்டை புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் 5 நாட்களுக்கு நடத்தியது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பெண்கள் ஆர்வமுடன் பயிற்சி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து பயிற்சி முகாமின் நிறைவு நாள் நிகழ்ச்சி வியாழக்கிழமை காலை நடைபெற்றது. சாரோன் சொசைட்டியின் செயலாளர் மோகன் வரவேற்புரையாற்ற குறிஞ்சி நகர் நல்வாழ்வு சங்க தலைவர் ராஜசெல்வம் முன்னிலை வகித்தார். சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமை தாங்க சத்துணவு விளக்க அலுவலர் திருநாவுக்கரசு கருத்துரை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை குறிஞ்சி நகர் மகளிர் மன்றத்தினர் செய்திருந்தனர். முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் வீட்டை முற்றுகையிட்டனர் பொதுப்பணித்துறை ஊழியர்கள். பணி நீக்கம் செய்தது ஏன் என்று சராமரி கேள்வி. ₹1 இயக்கப்படும் மாணவர் பஸ்களை ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அதிகாரிகள். வழித்தடம் மற்றும் தரம் குறித்து சராமரி கேள்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Distributor Trade Point number 162 Kamaraj Salai Brindavanam Puducherry. Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி.
நாங்க ரெடி. நீங்க ரெடியா? புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அரசு ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள ஊழியர்கள் தங்களை மீண்டும் பணியமர்த்தும்படி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை குருமாம்பேட்டில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் முந்தைய ஆட்சியின் போது 110 தினக்கூலி வவுச்சர் ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். இந்நிலையில் புதிய அரசு அமைந்த பின்னர் இவர்களுக்கு சம்பளம் வழங்குவது நிறுத்தப்பட்டது. இதுபோன்ற சூழலில் 110 ஊழியர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் கல்லூரி முதல்வர் வெங்காரெட்டி, முதல்வர் ரங்கசாமி, மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் உள்ளிட்ட கட்சி தலைவர்களிடம் முறையிட்டனர். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆவேசமடைந்த தினக்கூலி வவுச்சர் ஊழியர்கள் கடந்த திங்கட்கிழமை காலை கல்லூரி வாயிலில் அமர்ந்து தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்கும்படி முறையிட்டனர். இந்நிலையில் வெங்கட சுப்பா சிலை அருகில் வியாழக்கிழமை அன்று 4வது நாளாக தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் வேலை இழந்தவர்கள் பங்கேற்று தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுவையில் ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற பயிலரங்கில் கட்டுமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில கட்டிடக்கலை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் தலைமை பண்பு பயிலரங்கம் முதலியார்பேட்டை ஏஐடியூசி சங்க அலுவலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றது. மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் ஜெயபாலன் முன்னிலை வகித்தார். பயிலரங்கில் கட்டுமான தொழிலாளர்களின் நலன்கள் குறித்து பல்வேறு தலைப்புகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏஐடியூசி பொதுச் செயலாளர் அபிஷேகம், துணை பொதுச் செயலாளர் தினேஷ் பொன்னையா, கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் எல்லை சிவகுமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாக குழு உறுப்பினர் முருகன் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். புதுவை பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பொதுப்பணித்துறையில் கடந்த ஆட்சியின் போது 1300க்கும் மேற்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். இவர்கள் தற்போதைய ஆட்சியில் படிப்படியாக நீக்கப்பட்டு வருகின்றனர். இதனை அடுத்து பொதுப்பணித்துறை தினக்கூலி ஊழியர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனுக்களை அளித்த போதிலும் உறுதியான உத்தரவாதம் எதுவும் அளிக்கப்படவில்லை. இந்நிலையில் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் வீட்டை வியாழக்கிழமை முற்றுகையிட்டனர். வேலை நீக்கம் செய்யப்பட்ட தங்களுக்கு பணி வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தினர். புதுவையில் ₹1 கட்டணத்தில் இயக்கப்படும் பஸ்களின் செயல்பாடுகள் மற்றும் தரம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர்.
புதுவை மாநிலத்தில் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் போது மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் ₹1 கட்டணத்தில் பஸ்கள் இயக்கப்பட்டன. தற்போது ரங்கசாமி தலைமையிலான புதிய ஆட்சி அமைந்த போதிலும் ₹1 கட்டணத்தில் பஸ்கள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பஸ்களின் தரம் மற்றும் வழித்தடங்களின் நிலவரம் குறித்து அரசு அதிகாரிகள் வியாழக்கிழமை ஆய்வு மேற்கொண்டனர். மாணவர்கள் பயணம் செய்யும் வகையில் இந்த பஸ்கள் நல்ல நிலையில் இயங்குகிறதா என்பது குறித்தும் பார்வையிட்டனர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிவாரண தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வருவாய்த்துறை மூலம் நிவாரண தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ₹4.5 லட்சம் நிவாரண உதவியை வழங்கினார். அப்போது தாசில்தார் ஜெயக்குமார், வருவாய் ஆய்வாளர் மணிகண்டன் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் உடன் இருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். Technology can hold you back or set you free. Toshiba, the laptop expert, designs laptops to work the way you do. Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஜிப்மர் இயக்குனர் சுபாராவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது ரோட்டரி சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது. மருத்துவத்துறையில் புதுவை ஜிப்மர் இயக்குனர் சுபாராவ் 40 ஆண்டுகள் பணியாற்றிய சேவையை பாராட்டி அவருக்கு ஆரோ சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கும் விழா புதன்கிழமை மாலை நடைபெற்றது. ரோட்டரி சங்க தலைவர் வெங்கட்ராமன் தலைமை தாங்க, செயலாளர் சேரையா, பொருளாளர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இருதயத்துறை மூத்த டாக்டர் பாலச்சந்தர், டாக்டர்கள் நாச்சியப்பன், தனபால், பேராசிரியர் எத்திராஜுலு ஆகியோர் ஜிப்மர் இயக்குநரின் மருத்துவ பணியை பாராட்டி பேசினர். இந்நிகழ்ச்சியில் புதுவையை சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையில் இருந்து 24 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ஆளுநருடன் அதிமுக எம்எல்ஏக்கள் திடீர் சந்திப்பு. சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்கும்படி முதல்வருக்கு உத்தரவிடும்படி வலியுறுத்தல். பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்தார் முதல்வர். புதுவை மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை. நஷ்ட ஈடு வழங்காமல் தொடர் இழுத்தடிப்பு. கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவக் கல்லூரியின் ஆம்புலன்ஸ் வேன் அதிரடியாக ஜப்தி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.